குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு விஷயம் சட்டம் அதுக்கு நம்ம சொற்காக நன்றி தெரிவிக்கிறோம். அதே மாதிரி ஒரு மனிதர்களுக்கும் சமூகத்துக்கு மேல ஒரு அக்கறை இருக்கும். சமூகம் நம்மளுக்கு என்ன செஞ்சதுன்னு நம்ம நினைக்கிறதுக்குன்னா சமூகத்தில் நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா சமூகம் நம்மளுக்கு செய்யும். நீங்கெல்லாம் காலேஜ் படிக்கிறீங்க, முடிக்க போறீங்க, உள்ள வர போறீங்க. இப்போ உங்களுடைய பள்ளி பருவம், கல்லூரி பருவம் ரொம்ப சாதாரணமாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். பட் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சமூகத்தில் வரும்போது என்னென்ன இடர்பாடுகளாக இருக்குமோ அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இப்போவே நீங்கள் தைரியமாக இருக்கணும். எதுவும் இருந்தாலும் ப்ரொடெக்ஷனாக இருக்கணும். ஏன்னா நாட்டின் கண்களை நீங்கள் தான். ஓகேங்களா? பெண்கள் தான் கண்கள். ஓகேங்களா? நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும், ஊர் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். அதனால நீங்கள் விழிப்புணர்வோடு இருங்க. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, நாங்கள் வந்து ஒரு 200 பேருக்கு சொல்கிறோம்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகம், உறவினர்கள் அதிகம். நீங்கள் எடுத்துகிட்டு போய் நம்ம சமூகத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு அதுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நம்ம பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய விஜயா மேம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல உங்களை மாதிரி, ஏன்னா எனக்கு ரொம்ப வருஷமா அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து வேண்டி சொல்லியிருந்தாங்க, அவங்க சின்ன வயசுல உங்களுக்கு சின்ன வயசுலயே பேச ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு இந்த அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்கிறாங்க அப்படின்னா அந்த சமூகம் தான். ஓகேங்களா? அதனால ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும் ஒவ்வொருத்தருக்கும். ஒவ்வொருத்தர் ஹீரோ அப்படி இருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளுக்கும். அவங்களுக்கு அவங்க வந்து நிறைய சொல்லும்போது அதை புரிஞ்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க. மற்றபடி பெருசாக நம்ம சொல்றதுக்கு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அது கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஒவ்வொருத்தரும் ஒரு 1 hour பேசுறத கவனிங்க, அதை உள்வாங்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லணுன்றது எங்களுக்கு தெரியாது, எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சதுன்னு எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு புரிஞ்சது புரியாதது நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். அதனால் உங்களுடைய ஃபீட்பேக் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் எல்லாருமே சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுதான் எங்களுடைய விருப்பம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் சொசைட்டியில் என்ன மாதிரி எதுவாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்யணும்னு தான் நாங்கள் இருக்கோம். ஏன்னா மாணவிகள் தான் நாங்கள் நிறைய காலேஜில் நாங்கள் பேசிட்டு வரோம். அதில் வந்து நாங்கள் தனி மனித பாதுகாப்புன்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு யூனிட்டி, எப்பயுமே ஒரு யூனிட்டி தான் வெயிட்டு. ஓகேங்களா? அதனால எல்லாருமே யூனிட்டாக இருங்க, நல்லா படிங்க, நல்லா வரணும்னு வந்து எல்லா ஒரு எதிர்மறை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.